தூகியும் யோனும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. இது வரைக்கும் நான் 3 பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. 3 பார்ட்டில் 20 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறது 21வது எபிசோட். இதுக்கப்புறமாக ரீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். வேறு ட்ராமா VOV 30 அண்ட் தென் VOV ட்ராமாஸ் தமிழில் வந்துட்டு வேறு ஏதாவது ட்ராமாஸ் போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச்சில் இருக்கேன். இந்த ட்ராமா நல்ல ரீச் கிடச்சதுன்னா டெய்லி போஸ்ட் பண்ணுறேங்க. இல்லைனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1 hour நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 21 ஸ்டார்டிங்கில் 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? ஆனால் கொஞ்சம் சரக்கடிச்சு போதையில் இருக்கா தூஹி. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையே வெறுத்து போன நிலைமையில தான் போயிட்டுருக்கா யோன். ஸோ 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னடா நம்மள மாதிரியே இவருக்காலன்னு 2 பேருக்கும் தோணுது. ஆனால் அது அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி தூக்கி எடுத்துட்டாமா, நீ ஏதாவது ட்வின்ஸாக பெற்றுட்டியா, என்ன இன்னொரு குழந்தை வேற எங்காவது மறைச்சு வச்சு வளர்த்துட்டு இருக்கியா, இல்லையா இருக்கா தத்து கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறப்போ என்னடி வளர்ற? இல்லைம்மா, ஆக்சுவலாக இப்போது பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா பார்க்கு கூட. பார்க் தான் கேட்டார், என்ன மாதிரியும் ஒரு பொண்ணு ஏர்போர்ட்டில் பார்த்தாரா, ஸோ அதனால தான் கேட்டேன். சரி புரியுது டென்ஷன் ஆகாத, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல மட்டும் யோனும் தூகியும் ஒருத்தரை தெளிவாக பார்த்து ரெகனைஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தரை பார்த்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கதையோட போக்கே மாறி இருக்கும். ஆனால் அது இங்கே நடக்கல. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த பக்கம் தூகியோட அம்மா தான் காட்டுறாங்க, ஏதோ கப்பன் சசரை போட்டு உடச்சிருவாங்க. இவர் மிஸ்டர் பீக் வந்துட்டு என்னாச்சு, கவனமாக இருப்பியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொண்ணு பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காளாமா, என்னமோ எனக்கு இன்னும் மனசோப்பலைங்க. நீங்கள் பார்க்கை பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் எனக்கு என்னமோ பிடிக்கலைங்க, அந்த பையனை பற்றி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ, இந்த பாரு, நம்ம பொண்ணை நான் கட்டி கொடுக்க போகிறேன். சும்மா எவனுக்கோ ஒருத்தனுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கி கட்டி கொடுத்துருவேனா, மாட்டேன்ல, நான் விசாரிப்பேன்ல, என்ன நம்புறேன் அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. பார்க் வீட்டுக்கு வந்ததும் பார்க்கோட அம்மாவும் அதுதான் கேட்பாங்க. அம்மா பிளைண்ட் டேட்டுக்கு போக சொன்னேன், போயிட்டு வந்துட்டேன், சொல்லிக்கும்படி பிளைண்ட் டேட்டில் எதுவும் நடக்கல அப்படிங்கிறாங்க. டே, அந்த பொண்ணுகிட்டே நீ நல்ல விதமாக நடந்துக்கிட்டே இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்காம அம்மா அப்பா கம்பல்ஷனில் தான் வந்து இருந்தா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, எனக்கு 36 வயசு ஆகுது, ஏமா அப்படி ட்ரீட் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நிலமை சரியில்லை, உங்கள் அப்பா வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, உன்னோட அந்த அக்கா இருக்கா இல்லையே அந்த ரூனா, அவளும் வீட்டுக்காரும் பிஹேவ் பண்ணுற விதமே எனக்கு பிடிக்கல. இதை பாருமா, நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியும், அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைடா, இல்லை, ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது, எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்மளை கடிச்சு மென்று துப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ரூனா காத்துட்ருக்கா, நீ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு எழுந்து போயிடுவாங்க. யோனுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைக்கு அவன் தான் அப்பாங்கிற அடையாளத்தை நம்ம குழந்தைக்கு கொடுத்தாக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோன் இருக்கா. அந்த பக்கம் காங்கிட்டே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கான். சாரி எந்த பக்கம் போகணும்னு தெரியும், இன்னொரு பக்கத்தை எப்படி கட் பண்ணி விடுறதுன்னு தெரியாமல் இருக்கான். இப்போ வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பர்ஸில் ஆர்டிக்கல் வந்து இருந்தது இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்ரீஜா வந்து காங்கத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணது யார், தூஹி. இது வந்து நியூஸ் பேப்பரில் பெருசாக வந்துட்டு இவங்கெல்லாம் பார்க்கல, யாரும் யோனோட அம்மா பார்க்கல, இவங்க தான் பார்த்தாங்க, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு இவங்கெல்லாம் தான் பார்த்தாங்க, இவங்களுக்கெல்லாம் தான் தெரியும். ஆனால் இப்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்போ அந்த பேஸ்கெட்டுக்கு கீழே நியூஸ் பேப்பர் இருக்கு, அதில் பார்த்தது இவங்களுக்கு பயங்கர கோவமாக வருது. ஓஹோ, இப்படி பெரிய எடுத்த பொண்ணை தான் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக தான் நம்ம யோனை கட்டி விட பார்த்தாலும் அவளை போய் என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. வர்றப்போ அங்கே வந்து காங்கத்தையோட அம்மா இல்லை, ஆனால் இன்னொரு முடிவு எடுத்துடுறாங்க யோனோட அம்மா. அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. இந்த பக்கமாக 3 பொண்ணுங்க கிட்டே சொல்லிடுறாங்க, யோனு, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் வராங்க. வந்தவங்க என்னடி நடந்துட்டு இருக்கு, அவன் தான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சில் மோதிரம் மாற்றிக்கிட்டீங்க இல்லையா, அப்படி இருக்கிறப்ப நீ அவனோட பொண்டாட்டி, உங்களோட கல்யாணம் ரெஜிஸ்டர் செய்யப்படலையே தவிர்த்து நீ அவனோட பொண்டாட்டி, அவனுக்கு குழந்தை பெற்று வச்சிருக்க, அவன் எப்படி உன்னோட குழந்தையும் உன்னையும் விட முடியும், வா போய் அவன்கிட்ட 2ல் 1 கேட்கலாம், அவனை எப்படியாவது வந்து கூப்பிட்டு வரணும், அவனை உன் கூட வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அம்மா புரிஞ்சுக்கோமா, அவன் வரமாட்டான், நான் போராடிட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுமா அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஐயோ, நீ இப்படி கதறியே, நீ இப்படி தனிமரமாக நிற்கிறியே குழந்தைய வச்சுட்டு, நான் இப்படி கண்டுக்காமல் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேனே, உங்கள் அம்மா என்னை எவ்வளோ சபிச்சிட்டு இருப்பாங்க, நான் செத்து உங்கள் அம்மாவை போய் எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே ஜாங் இருந்துட்டு, இதை பாரு காந்தே, உனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, ஸோ அந்த குழந்தைய பார்க்கணும்னு உனக்கு தோணும், ஆனால் அந்த குழந்தைய பார்க்க போகிறப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான யோனியும் பார்ப்பேன், அது சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறமாக அந்த யோனியும் குழந்தையும் பார்க்குற அந்த விஷயத்தையே விட்டுடு, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், பூஜை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறமாக இவன் மெசேஜை பார்க்குறப்போ யோன் தான் அனுப்பிச்சிருக்கா, குழந்தை பார்க்கறதுக்காக வர சொன்னேன்ல, குழந்தை உன்னை பார்க்கணும்னு சொன்னா இல்லையா, நீ இனிமே சீஜா கிட்ட வந்து சொல்லலையா உனக்கு குழந்தை இருக்கு என்ன இதுன்னு, நீ சொல்கிறியில நான் சொல்லிட்டு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இவன் படிச்சுட்டு அசால்ட்டாக டெலீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் ஸ்ரீஜா தான் அனுப்பிச்சிருக்கா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக இவங்க தனியாக வாழணும் இல்லையா, ஸோ அதுக்கான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்க வந்திருப்பாங்க, எந்த பெட்டு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா.
அங்கே இருக்கிறதுலே ஒரு சின்ன பெட் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பிச்சிருவான். ஆனால் இந்த மாதிரி நான் காங்தேக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரூனா பக்கத்தில் இருப்பா, அவகிட்ட காட்டிக்காம அம்மா இந்த பெட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ ஏன்டி உன் டேஸ்ட் இப்படி சீப்பாக போயிடுச்சு, காங்தேவை என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவெடுத்து ஆனால் உன் டேஸ்ட்டில் ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. இதை பாரு, இந்த பெட்டில் நீங்கள் 2 பேர் வந்துட்டு படுத்து தூங்க போகிறீங்க. நீ ஒருத்தி மட்டும் பெட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நல்ல பெரிய சைஸில் குயினெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பெட்டை தான் நீ யூஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ ஏன் இவ்வளோ சீப்பாக இருக்க? இதை பாருமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ஃபர்னிச்சர் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அந்த சேல்ஸ் பர்சனை கூப்பிட்டு இந்த சின்ன சைஸ் பெட்டு, அதாவது அந்த கட்டிலோட சேர்ந்து எவ்வளோ பீஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு டிஸ்பிளேல இருக்குங்க, இன்னொன்று வந்து குடோனில் இருக்குது, இன்னொன்று வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. 3த்தையும் வாங்கி உடச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கார்டு கொடுத்துருவாங்க, அதுக்கான பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற? இதை பாரு, அது சீப்பாக இருக்குது. உன் லைஃப்பில் சீப்பான விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ காங்தேவை செலக்ட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் இந்த ஃபர்னிச்சராவது சீப்பாக இருக்கக்கூடாது. நீ ஏன் ஆசைப்பட்டா கூட அந்த கட்டிலையும் பெட்டையும் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை பண்ணுன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக காங்தேக்கு கால் பண்ணி கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன், என்னை பார்க்குறதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. காங்தேவும் வருவான். வந்ததும் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறப்போ இதை பாரு, இந்த பணத்தை வச்சுக்கோ. என் பொண்ணு வசதியாக வாழ்ந்தவ, அவளுக்கு வேணும் அப்படிங்கிறத பணத்தை வச்சு பார்த்தா வாங்க மாட்டான். ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வாங்குவா. அதோட ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம் தான். உன் கூட பழகி உங்ககிட்ட காசு இல்லாததுனால ரொம்ப சீப்பான பொருட்களை வாங்கி அவளும் பழகிட்டா போல இருக்கு. ஸோ என் பொண்ணுக்கு செலவு பண்ணுறதுக்காகவாது இந்த பணத்தை உன்னோட பர்ஸில் வச்சுக்கோ, கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணு அப்படிங்கிறப்போ இவனுக்கு சிரிப்பு வந்துடுது. காங்தே சிரிக்காத, நான் உன்னை இன்சல்ட் பண்ணுறேன், அந்த இன்சல்ட்டை ஏற்றுக்க முடியாமல் சிரித்து சமாளிக்க பார்க்காத. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஏன் தெரியுமா எகேன்ஸ்டாக இருந்தேன்? அதுக்கு காரணம் ஐயோ வசதி இல்லாத பையன், படிப்பை மட்டும் நம்பி இருக்கிற பையன், பேக்ரவுண்ட் இல்லாத பையன் அப்படிங்கிறது எனக்கு காரணமாக நினைக்கிறியா? சச்ச, அது கிடையாது. உன்னோட கண்ணில் என் ஹஸ்பண்ட் ஜாங் வந்து நல்ல முன்னேற்றத்தை ஆம்பிஷனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் யாரும் பார்க்காத ஒன்று நான் பார்த்தேன். உன் கண்ணில் ஒரு பேராசை இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, தனக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விதமான தவிப்பு இருக்குது. அதை நான் பார்க்குறேன். அந்த தவிப்பு தான் என் பொண்ணை நீ அடையிறதுக்கான காரணம். அந்த பேராசை தான் நீ ஏன் பொண்ணை அடைஞ்சிருக்க? எல்லாம் கேட்டுட்டு அவன் அப்படியே சிரிக்கிறான். மேடம் நீங்கள் வந்து நல்லா கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஆமாம் உண்மைதான், எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பேராசை இருக்குது தான். ஆனால் அதை நான் எப்படி நேர்வழியில் அடையிறான் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, எனக்கு மேலே அபிப்பிராயம் கிடையாது. என் பொண்ணு நான் கட்டிக்கிறேன்ட்டா, அவ்வளோதான். இந்த பணத்தெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது, நீயே வச்சுக்கோ, எம்டி பாக்கெட்டோட என் பொண்ணு கூட சுத்தாது அப்படின்ட்டு இவங்க பாட்டி கிளந்து வந்துடுவாங்க. என்னதான் காங்தே சிரிச்சு மழுப்புனாலும் காங்தேவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயோ ஹர்ட் ஆகட்டும், இவனுக்கெல்லாம் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கப்புறமாக இவன் வீட்டுக்கு வருவான். வர்றப்போ ஸ்ரீஜா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா, சமைச்செல்லாம் வச்சிருந்திருப்பா. அப்புறம் நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசுவா. என்ன பண்ண, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த யோன் கிட்ட பேசினே என்ன எதுன்னு கேட்குறப்ப இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பொறுமையாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வாஷ்ரூமுக்கு போவான். அந்த சமயத்தில் காங்தேவோட கோட்டை கொண்டு உள்ள மாட்டுறப்போ காங்தேவோட மொபைல் ரிங் ஆகும். அட்டன் பண்ணுறப்போ இந்த வாட்டி காங்தேக்கு கால் பண்ணியிருக்கிறது காங்தேவோட அம்மா. ஐயோ மாமியார் பேசுகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப மரியாதையாக பேசுவா. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது யாரு? யோன் தான் இல்லையா? ஸோ யோனுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அப்படிங்கிறதுனால யோனோட அம்மா வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற காங்தேவோட அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த வீட்டோட அட்வான்ஸை தாங்கள் வாங்கிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த அம்மாக்குள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது. கால் அட்டன் பண்ணதும் தான் பையன் தான் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு காங்தேயை பார் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த யோனோட அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, ஹலோ அத்தை, நான் காங்தே இல்லை, காங்தேவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஸ்ரீஜா பேசுகிறேன். நான் ப்ராப்பராக அவங்கள பார்த்து மரியாதை செலுத்த முடியல அத்தை அப்படின்னு நல்லா சொல்லிட்டு ரொம்ப அப்படி வளைஞ்சு குழஞ்சு பேச, ஐயோ அம்மா உன் வாய்ஸை கேட்குறப்ப அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருப்ப, சரி காங்தே வந்து கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யோனும் 2-3 வாட்டி கால் பண்ணியிருப்பா இல்லையா? அதை பார்த்துட்டு யோனோட நம்பரை டக்குன்னு ஒரு பேப்பரில் குறித்து எடுத்துக்கிறான். ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபோனை வந்து வச்சுட்டு பாட்டுக்குன்னு நிற்கிறான். காங்தே வந்தோடனே மறுபடியும் பேச்ச ஆரம்பிக்கிறான். இன்னும் நீ யோன் கிட்ட சொல்லலையா, நம்ம கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு, அவதான் பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போடுறான். அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்து காங்தேவ பேச்சை கேட்டுட்டு இருந்து சரிப்பட்டு வராது, அவன் பேச மாட்டான், நாமளே பேசலான்னு சொல்லிட்டு யோனுக்கு கால் பண்ணுறான். யோனுக்கு கால் பண்ணது இந்த மாதிரி நான் தான் ஸ்ரீஜா பேசுகிறேன், இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் பேசி தீர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறப்போ யோனு இருந்துட்டு ஆமாம் டிலே பண்ண முடியாது, நிறைய விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டியதாக இருக்குது, ஓகே நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். காலும் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எகெயின் யாரோ கால் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி பேசினதுக்கப்புறமாக அந்த பர்சனை பார்க்க வர அவங்க வேறு யாருமே இல்லை, ஜாங். ஸோ அந்த ஸ்ரீஜா கால் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறமாக 2வதாக கால் பண்ணது ஜாங் தான். ஜாங் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது யோனுக்கு, இவர் கொஞ்சம் நல்லவர் தான் அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீஜாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாங்கை மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லி ஜாங்கையும் பார்க்க வந்திருப்பா. ஜாங் வந்ததும் ஸ்ரீஜாவோட அப்பா இவர், ஸ்ரீஜா தான் தன்னோட பொண்ணுன்னு நம்புறாரு, அதனால் ஸ்ரீஜாக்காக தான் பேசுகிறாரு. இதை பாருமா, குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், இல்லை நீ குழந்தைய வளர்த்துக்கிறனாலும் வளர்த்துக்கோ, குழந்தைக்கு ஆகிற செலவு எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம், நீயும் குழந்தையும் அப்ராட் போயிடுங்க, அங்கே குழந்தைய படிக்கவை, நீயும் அங்கே வேலை பாரு, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி கொடுக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேரம் பேசிகிட்டு இருக்கீங்களா? என் குழந்தைக்கு தேவையானது அவளோட அப்பா,
அம்மா நான் இருக்கேன், அப்பா மட்டும்தான், அந்த அப்பா மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் கொடுக்க முடியாது, காங்தேவை நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம், உன் குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறதுக்காக காங்தேவை அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னா என் பொண்ணு சந்தோஷமாக இருக்க மாட்டா, என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், எனக்கு என் பொண்ணு தாம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ உங்ககிட்ட இருந்து கால் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நியாயமாக நடந்துப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை பார்த்து பேசுகிறதுக்காக வந்தேன். ஆனால் இல்லை, என்னோட நம்பிக்கை தான் பொய்யா போயிடுச்சு. நான் உங்களை எப்படி பார்த்தனோ நீங்கள் அப்படியே இருக்கீங்க. உங்கள் பொண்ணுக்காக எல்லாமே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க. பொதுவாக நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட்டது கிடையாது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீஜாவை பார்த்து பொறாமப்பட்டேன். இப்படி ஒரு அப்பாவை பக்கத்தில் பலமாக இருக்கிறப்போ நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டிருக்கேன். ஒருவேளை இப்போ எனக்கு அப்பா இருந்திருந்தாருன்னா எனக்காக உங்களை மாதிரி இன்னும் ஃபைட் பண்ணியிருப்பாருல்ல. என்ன பண்ணுறது, நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைக்கல, அட்லீஸ்ட் இப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துலையாவது உங்களை வச்சு உங்ககிட்ட வளர்கிற அளவுக்கு எனக்கு கொடுப்பனே இல்லை. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. சாரி, ஆர்ஃபனேஜ் போகணும் அப்படிங்கிற முடிவையே கூட நான் தானே எடுத்தேன். அதனால உங்களை நான் குறை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இவருக்கு புரிஞ்சு போச்சு. யோன், அப்போ நீ அந்த யோனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஜாங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் வாழ்க்கை இவ்வளோ கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஜாங்குக்கு இது மினியோட பொண்ணு இல்லை அப்படின்னு தானே தெரியும். மினி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரோட பொண்ணு இது. பட் இந்த பொண்ணு என்னதான் வந்து உண்மையான அம்மா பயாலஜிக்கல் மதர் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குது. அட் த சேம் டைம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ நம்மளுக்கு பொண்ணு மாதிரி தானே, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது. வாழ்க்கை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறப்போ டக்குன்னு மண்டி போட்டு கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்பேன். நான் வாழ்க்கையை வந்து உங்ககிட்ட பிச்சையாக கேட்குறேன். ப்ளீஸ் என் குழந்தைக்காக காங்தேவை விட்டு கொடுத்துருங்க. ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களால் முடியும், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏன்னா நானும் காங்தேவும் 15 வருஷமாக ஒன்றா இருந்திருக்கோம். 5 வருஷமாக நான் நினச்சிக்கிட்டே நான் இங்கே இருந்திருக்கேன். அமெரிக்கா போய் அவன் மாறி இருந்திருக்கலாம். ஆனால் நான் அவன் கூட இருந்த அந்த 15 வருஷமாகவும் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அவன் ஏதோ ஸ்டேபிளாக இல்லை. ப்ளீஸ் உங்களால் முடியும். ஸ்ரீஜாக்கும் காங்தேவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. காங்தேவ் என்கிட்டே கொடுத்துருங்க, என் குழந்தைகிட்ட கொடுத்துருங்க, என் குழந்தையோட அப்பா எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ ப்ளீஸ்மா எழுந்திரு அப்படிங்கிறாங்க. எழுந்திருக்கிற மாதிரி இல்லை யோன். ஜாங்கு பின்வாங்குற மாதிரி இல்லை. இல்லைம்மா, என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. என் பொண்ணு ஸ்ரீஜாக்கு காங்தே தான் நல்ல மாப்பிள்ளை. காங்தேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவன் நல்லா இருப்பான். என்னால் எதையும் பின்வாங்க முடியாது. பணம் எவ்வளோ வேணாலும் கேளு, கொடுக்குறேன். உன் லைஃபுக்கான செக்யூரிட்டி பணத்தின் மூலியமாக கொடுக்குறேன். உன் பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறேன். அவ்வளோதாம்மா எங்களால் பண்ண முடியும். நீயே ஒதுங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணியிருந்தா, மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா. ஆனால் நீங்கள் கால் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களை மீட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களை வந்து நான் பார்த்தேன். நான் உங்கள் பொண்ணை தான் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு செம கோவம் வந்துடும். என் பொண்ணை கஷ்டப்படுத்தினேன், என் பொண்ணோட மன கஷ்டத்துக்கு நீ காரணம் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். 12 வயசு பொண்ணாக இருந்த பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். நானே உன்னை அழிக்கிறதுக்கு காரணமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் ஸ்ரீஜா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. யோன் போய் மீட் பண்ணுறதுல அதுக்கு பதிலாக திடீர்னு எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணுறது ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருவா. அதுக்கப்புறமாக ஜாங்கே கால் பண்ணுவார் ஸ்ரீஜாக்கு. எங்கம்மா இருக்கேன் என்னதுன்னு கேட்குறதுக்கு. இல்லை ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், என்னவா இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஸ்ரீஜாவை வர வச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பா நம்ம யோன். அதுக்கப்புறமாக எகேன் காங்தேவோட அம்மா கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. பொருளெல்லாம் வெளியே இருக்க அந்த அம்மா எங்கே போச்சு எது போச்சுன்னு தெரியல. யோனோட அம்மாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கு. கீழே இறங்கி வர்றப்போ இந்த அக்காக்காரி லவ் பண்ண அந்த ஆள் வந்து இங்கேயே சுற்றிட்டு இருக்கா. எதுக்கு என்ன ஏதுங்கிறது தெரியல. ஒரு பக்கத்தில் அந்த அக்காவுக்கும் அவன் லவ்வருக்கும் நல்லா தாங்க காதல் போயிட்டுருக்கு. நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அக்காக்காரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியில் நம்ம ஒரு பெரிய இடத்து பையனாக பார்த்து வளைச்சி போட்டுட்டோம், நம்ம லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனால் இந்த பையன் இவனுக்கு ஏதாவது பண பிரச்சனை வர சமயத்தில் எனக்கு கோடி கோடியாக பணம் வரப்போகுது, நான் பெரிய இடத்து பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜாங்குக்கு வந்து தெரியும் காங்தேவோட அம்மா வந்துட்டு எந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். இதை பாரு காங்தே, எங்கள் வீட்டுக்கு வந்து நீ மருமகனாக வர போகிற, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து உன் அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுக்கோ அப்படிங்கிறப்போ இது வந்து ஸ்ரீஜாக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்யூ டேடி அப்படிங்கிறா. ஆனால் காங்தேக்கு அம்மாவை கூட கொண்டு வந்து வச்சுக்கிட்டா இவ்வளோ பெரிய குடைச்சல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரியும். இதை பாருங்க சார், நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், பட் எங்கள் அம்மா விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாங்க காங்தேவும் ஸ்ரீஜாவும் பேசிகிட்டே இருக்கிறப்போ வரேன்னு சொல்லிட்டு வரல. என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவளுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கிறப்போ என்ன ஆச்சு, யார் வரேன்னு சொல்லிட்டு வரல, என்ன ஏது அப்படின்னு கேட்குற சமயத்தில் இல்லை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யோனை தான் மீட் பண்ணலான்ட்டு இருந்த, அவளை மீட் பண்ணலான்ட்டு இருந்தியா? ஆமாம், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவளும் வரேன்னு தான் சொன்னான், கடைசியில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. இதை பாரு, எப்படியாவது என்னை திருப்பி அவள் பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்கிற மைண்டில் அவள் இருக்கா. அவள் நீ தனியாக மீட் பண்ணுறது சரி கிடையாது, நீ தான் ஹர்ட் ஆவ அப்படிங்கிறாங்க. என்ன காங்தே, அவள் அவ்வளோ கொடூரமான பொண்ணு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னை பற்றி மட்டும் யோசி, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு அவளெல்லாம் மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கமாக காங்தேவோட அம்மாவுக்கு எங்கே போகிறது என்ன எதுன்னு தெரியல, தங்குறதுக்கு அங்கே இடத்த தவிர்த்து வேறு வழியும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே போகவும் முடியல. அதனால காங்தேவை பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. நான் காங்தேவோட அம்மா உள்ள விடு அது இது அப்படிங்கிறப்போ அங்கே செக்யூரிட்டியாக இருப்பாங்க இல்லையா ஃப்ரண்ட் ஆஃபீஸில், அவங்க வந்துட்டு என்னங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கா, நீங்கள் யாரை மீட் பண்ண வந்திருக்கீங்களோ அவங்க எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க.
அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்களை அனுப்ப முடியாதுங்க, எங்கள் வேலை போயிடும் அப்படிங்கிறப்போ அந்த அம்மா அங்கே பயங்கர கலாட்டா பண்ணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்ரீஜா சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட வர சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு சி என்ன இந்த லேடி ஓவரா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் யார் தெரியுமா, காங்தேவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வாக்கில் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமாக உடனே ஸ்ரீஜாக்கு எல்லாம் அப்படியே மாறிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சி இந்த பொம்பளை இப்படி பண்ணுறான்ட்டு அருவருப்பாக பார்த்தா இப்போ காங்தேவோட அம்மா அப்படின்னதும் ஆண்டி நீங்கள் காங்தேவோட அம்மாவா, உங்களை நானே வந்து மீட் பண்ணணும்னு நினச்சேன், இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஆயிடுச்சு பாருங்களேன், எதிர்ச்சியாக மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காங்தேக்கு வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா ஃப்ளாட்டு, அங்கே தான் வந்துட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறா. ஐயோ இந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றப்ப மாசமாக இருக்கா இல்லைங்களா, டக்குன்னு வாமிட் வர ஆரம்பிக்குது. இது வந்து புரிஞ்சுக்கிறா இந்த காங்தேவோட அம்மா. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அத்தை, கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன், என்கிட்ட சொன்ன என்ன தப்பு, இந்நேரத்தில் தான் நீ பக்குவமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. எப்போவோ டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது தான் சேர்மேனை, பட் எகைன் வந்துட்டு இல்லைன்னு சில டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. அதில் இவரோட க்ரோத் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை, நாங்கள் இன்னும் அப்சர்வேஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இவங்க யார், பார்க்கோட அம்மா, அவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரே வெறுமையாக இருக்கா. அது எல்லாத்தையும் மனசில் வச்சு கஷ்டப்பட்டுட்டு பார்க்கிட்ட பேசுகிறப்போ, அம்மா நீ கவலைப்படாத, அப்பா இன்னும் 20-30 வருஷத்துக்கு நல்லா இருப்பாரு, நீ கவலைப்படாதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா உங்கள் அப்பாவுக்கும் வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்கு, டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்றாங்க. சரிம்மா நான் வேலை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணதும் தூஹி கால் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிட்டு என்ன எதுன்னு கேட்குறதுக்கு வெளியே வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. வந்துட்டு இந்தாங்க இந்த மீட்டை சாப்பிடுங்க, அப்படியே நீங்கள் சாப்பிட்ற மீனிக்கே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறா. என்ன எதுக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம பிளைண்ட் டேட்டுக்கு வந்தோம் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம எங்கேயோ உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், உங்களை நான் பார்க்க வந்தேனா இல்லையா அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு டவுட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக மீட் பண்ணிக்கலாம், சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கலாம், இப்படி ஃபோட்டோவில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் 4-5 வாட்டி வெளியே மீட் பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். அப்படி மீட் பண்ணி பேசி கூட நம்மளுக்குள்ள மேரேஜ் அளவுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க் விட்டுருவாங்க. அப்படி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நான் பேசணுமே அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை பற்றின உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துஹி கேட்பா. பார்க் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ஒருவேளை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு போதாதோ அப்படின்னதும் பார்க்குக்கு கோவம் வந்துடும். பார்க் எழுந்து போகிறப்போ, இதை பாருங்க, நான் ஒன்றும் மனசில் ஏதோ வஞ்சத்தை வச்சுக்கிட்டோம் உங்களை ஹர்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. உங்களை பற்றியும் உங்களோட மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனதை பற்றி சில ரூமர்ஸ் இருக்குது, அது என் மைண்டில் இருக்குதான். அட் த சேம் டைம் நான் உங்களை மட்டுமே கேட்க போகிறது கிடையாது, நான் என்னை பற்றியும் சொல்ல போகிறேன். நானும் 2 வாட்டி கல்யாணம் வரைக்கும் போனவதான் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தா பரிதாபமாக இருக்கா? அப்படி ஒன்று பரிதாபமாக பார்க்க வேண்டாம். நாம் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்ணும், சும்மா மூஞ்சிவே பார்த்துட்டா சாப்பிட முடியும், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களோட பழைய கதைகளை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் யோன் பண்ணுற கஷ்டத்தை பெரியாக்கானால பார்க்க முடியல. அதனால யோனை தனியாக கூப்பிட்டு, இதை பாரு யோன், காங்தே கண்டிப்பாக உங்ககிட்ட வரமாட்டான், அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு உன் வேலையை பாரு, ஏன் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்ககிட்ட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொம்பளை பின்னாடி போகிறவனை அவன் தான் வேணும்னு இழுத்து வச்சுக்க பார்க்குறேன், அது உன்னதான் பயங்கரமாக ஹர்ட் பண்ணும், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது யோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நான் என்னதான் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறப்போ, உன் முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, சோக ஃபிலிமில் வர ஹீரோயின் மாதிரி இருக்க, அழுது வடிஞ்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம் இல்லையா, இவ்வளோ வருடங்களா எங்கள் கூட இருந்த நம்மளும் ஒரு குடும்பமாக இருந்தோம் இல்லையா, இதுக்கப்புறமாக இப்படியே நம்ம இருந்துட்டு போயிடலாம், ஏன் உனக்குன்னு வாழ்க்கையில் உன்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் கிடைக்காமையா போயிடுவான் அப்படி இப்படின்னு பேசுகிறப்போ இவனுக்கு ரொம்ப அழுகழுகையாக வந்துடும். அம்மா அங்கே பார்த்துட்டு என்னடி பண்ண அந்த புள்ளியை அழுக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அக்காவை கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக காங்தே கிட்டேருந்து கால் வரும். என்ன ஏதுன்னு அட்டன் பண்ணி கேட்கறதுக்கு, உன் வீட்டுக்கு நான் வெளியே தான் இருக்கேன், என்னை பார்க்கறதுக்கு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு காங்தே சொல்கிறான். பார்க்கறதுக்காக இவ வர்றான். வந்ததும் காங்தே இருந்துட்டு போய் குழந்தைய கூப்பிட்டுவான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இவளுக்கு அந்த ப்ரெக்னன்சி டைமில் மார்னிங் சிக்னஸ்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ ஸ்ரீஜாக்கு வர ஆரம்பிக்குது, அதிகமாக வாமிட் பண்ணுறா, எந்த ஃபுட்டும் சாப்பிட முடியறதில்ல. ஆனால் அதெல்லாம் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறான். ஆனால் பார்க்குற அம்மா அப்பாவுக்கு தான் கஷ்டமாக இருக்குது.